பார்வதி பதையே ஹரஹர மகாதேவா என்னாலுடைய சிவனே போற்றி எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி ஏகம்பத்துரை இருந்தாய் போற்றி பாவம் பெண்ணொரு ஆனாய் போற்றி அண்ணாமலையனும் அண்ணா போற்றி கண்ணாரமுத கடலே போற்றி காவாய் கனக திரளே போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி ஊழியர்கோன் பொழித்த ஊழியர்கோன் வெப்பு ஒழித்த புகழியர்கோன் கழல் போற்றி ஆழிமிசை கள்மிதத்தில் ஆழிமிசை கள்மிதத்தில் அணைந்த பிரான் அடி வாழி இது நாவலோ வன் தொந்தர் பதம் போற்றி ஊழிமணி திருவாத ஊரர் திருத்தாள் போற்றி ஊழிமணி திருவாத ஊரர் திருத்தாள் போற்றி ஊழிமணி திருவாத ஊரர்
அவரிடரே. அடி கொடுத்தனதடி அடிபடும் அவரிடரே அவரிடரே. கணி கணபதி வர கணி கணபதி அருளினம் மிகு குடை கணி கணபதி வர அருளினம் மிகு கோடை வடிவினர் பயில் வழி பழம்புரை சிறையே வழிபலம் ஊரை இறையே வழிபலம் திருச்சிற்றம்பலம். எல்லாம் வல்ல மாதுரு பாகனாக விளங்கக்கூடிய வேதநாயகி உடனுரை நஞ்சுண்டேச பெருமானுடைய அருட்பெரும் கருணையினாலே இன்றைய தினம் ஒரு அற்புதமான தினம். இந்த தினம் சோமவார பிரதோஷ தினமாகவும் கார்த்திகை மாதத்தினுடைய முதல் சோமவார தினமாகவும் இறைவனுடைய திருவருள் கூட்டியிருக்கிறது. இந்த சோமவார கிடைப்பது மிக மிக அரிது. கந்தபுராணத்திலே ஒரு அற்புதமான செய்தி இந்த நேரத்திலே நினைவு கூற வேண்டும். தக்கனுடைய 27 மகள்களையும் சோமன் என்பவனுக்கு மணமுடித்து கொடுத்தான் தக்கன். அப்பொழுது தக்கன் அவருக்கு சொன்ன புத்திமதி என்னவென்றால், அந்த 27 மகள்களிடமும் சமமாக எந்த ஒரு பாகுபாடு இன்றும் அவன் நடந்து கொள்ள வேண்டும் என்று தக்கன் அவனுக்கு அறிவுரை கூறி அந்த 27 பெண்களையும் மணமுடித்து கொடுத்தார் தக்கன். சோமன் என்ன செய்தார்? ரோகிணி என்கின்ற அந்த பெண்ணோடு, அந்த நட்சத்திரத்தோடு மட்டும் மிக அன்பாக நடந்து கொண்டு மற்ற மனைவிமார்களோடு அவர் அந்த சமநிலையை காட்டாது போகவே தக்கனிடத்திலே மற்ற பெண்கள் எல்லோரும் சென்று முறையிட்டார்கள். அப்பொழுது சோமனை அழைத்து, நீர் இப்படி செய்ததன் காரணமாக உம்முடைய 64 கலைகளும் அழிந்து போக கடவது என்று தக்கன் சாபமிட்டான். அப்படி சாபமிட்ட உடனே தக்கன் இந்த சாபத்திற்கு எப்படி விமோச்சனம் பெறுவது என்று முதல்ல பிரம்மா இடத்திலே சென்று ஆலோசனை கேட்கிறார். பிரம்மா தக்கனை எதிர்த்து எந்த ஆலோசனையும் நான் சொல்ல இயலாது என்று அனுப்பிவிடுகிறார். அதன் பிறகு
திருமாலிடத்திலே சென்று முறையீடு செய்கிறார். அவரும் தக்கனை எதிர்த்து நான் எந்த பரிகாரமும் சொல்ல இயலாது என்று அனுப்பிவிடுகிறார். இப்படி பல இடத்திலே சென்று சோமன் அந்த சாபத்தை நீங்க கேட்டபோது அனைவரும் ஆலோசனை செய்து தக்கனுக்கு ஏதாவது உபாயம் செய்ய வேண்டும் என்று தீர்மானம் செய்தார்கள். இந்த தீர்மானத்தின்படி இதற்கு ஒரே வழி கையிலே இருக்கக்கூடிய சிவபெருமானிடத்திலே சென்று அவன் பணிந்து கேட்டால் சிவபெருமான் அதற்கு ஏதாவது உபாயம் செய்வார் என்று சோமனிடத்திலே கூறினார். சோமன் அதன்படி கைலைக்கு சென்று சிவபெருமானை வணங்கினான். அதற்கு முன்னாடி தக்கனுக்கும் சிவபெருமானுக்கும் கொஞ்சம் கூட அந்த எதிர்வாதத்தினாலே அவர்கள் எல்லாம் பிரிந்திருந்தார்கள். தக்கன் சிவபெருமானை மதிப்பதே கிடையாது. இப்படி இருக்கிற நிலையிலே சோமன் சிவபெருமானிடத்திலே அடைக்கலம் சென்ற பொழுது தக்கனால் அளிக்கப்பட்ட சாபத்தினை நீக்கும் பொருட்டு பல நாட்கள் அந்த 64 கலைகளும் ஒவ்வொரு கலைகளாக அழிந்து வருகிறது. கடைசியில வேற வழி இல்லை அப்படின்னு சொல்லி சோமன் சிவபெருமானிடத்திலே சென்று தஞ்சம் புகுகிறார். அப்பொழுது அந்த ஒரு கலையை மட்டும் வைத்திருந்த சோமனுக்கு அந்த சோமனை எடுத்து தலையிலே சூடிக்கொண்டார் சிவபெருமான். அதான் பிறைச்சந்திரன் என்று சொல்லுவார். அப்படி அந்த ஒரு கலையை தலையிலே சூடிக்கொண்டதனாலே அந்த சோமனுடைய கலையானது மீண்டும் அழியாமல் வளரத் தொடங்கியது. அப்படி தக்கனுக்கு அந்த சோமனுக்கு விமோசனம் கொடுத்த நாள் தான் இந்த கார்த்திகை சோமவார தினம். இந்த சோமவார தினத்திலேதான் சோமன் வழிபட்டு தன் அளித்த அத்தனை கலைகளையும் சிவபெருமான் தன்னுடைய கலையிலே சூடி அவனை வளரச் செய்தார் என்பது கந்தபுராணத்திலே ஒரு அற்புதமான செய்தி. இந்த நாளிலே தான் நாம் இறைவனை வழிபட்டு நம்மிடத்திலே இருக்கக்கூடிய அத்தனை குறைகளையும் நீங்கும் பொருட்டு நமக்கெல்லாம் நிறைய இந்த இருளிலே இருக்கக்கூடிய அந்த அறியாமை நம்மிடத்திலே குடிகொண்டிருக்கிறது. இந்த அறியாமை நீக்கும் பொருட்டு எப்படி சோமன் ஒரு கலையிலே சென்று இறைவனுடைய திருவடியை பணிந்து மீண்டும் அவன் தன்னுடைய சிரசிலே ஏற்றிக்கொண்டதனாலே அந்த கலைகள் எல்லாம் வளர்ந்ததோ அதுபோல நாமும் இறைவனுடைய திருவடியை பற்றி கொண்டு நம்மிடத்திலே இருக்கக்கூடிய இந்த அறியாமையாகிய இந்த இருளிலிருந்து நாம் வெளியிலே வரும் பொருட்டும் நாம் எப்பொழுதும் இறைவனை நாம் சிந்தித்து அவனுடைய அருளும் அவனோடு கூடிய அந்த ஞானமும் நாம் பெற்று உய்ய வேண்டும் என்பதற்காக இந்த கார்த்திகை மாதத்திலே வரக்கூடிய அத்தனை சோமவாரத்திலேயும் நாம் இறைவனை வழிபட்டு நாம் நல்ல கதியை அடைவோம் என்று கூறிக்கொண்டு இப்பொழுது சீர்காழியிலே இருக்கக்கூடிய பெருமான்
திருஞான சம்பந்த பெருமான் அவரை புகழ்ந்து புகழ்ந்து பாடக்கூடிய அற்புதமான பதிகங்களை எல்லாம் நாம் தொடர்ந்து சிந்தித்து வருகிறோம். 69 பதிகங்கள் சீர்காழியிலே திருஞான சம்பந்த பெருமான் அருளி செய்கிறார். இந்த 69 பதிகங்களையும் தொடர் விண்ணப்பமாக இந்த சோமவார வழிபாட்டிலே தொடர்ந்து சிந்தித்து வருகின்றோம். இன்றைய தினம் கார்த்திகை சோமவாரம் பிரதோஷ நாளாக அமைந்த ஒரு அற்புதமான தினத்திலே அந்த தொடர் விண்ணப்பமானது, சீர்காழி பதியங்கள் தொடர் விண்ணப்பமானது இப்பொழுது நாம் சிந்திக்க இருக்கின்றோம். அந்த வரிசையிலே திருஞான சம்பந்த பெருமான் 12 பெயர்களை வைத்து பாடக்கூடிய அந்த சீர்காழி தலத்திலே சீர்காழி என்று சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான பெயரிலே பல பதிகங்களை அருளி செய்கிறார். அந்த பதிகங்களிலே தொடர்ச்சியாக குறிஞ்சி பண் என்று சொல்லக்கூடிய பண்ணிலே அமைந்த ஒரு அற்புதமான பதிகத்தினை நாம் இப்பொழுது தொடர் விண்ணப்பமாக செய்ய இருக்கின்றோம்.